பார்த்தீங்கன்னா அமரசிமேந்திரபுரம், அரசரகுளம், விஜயபுரம், மன்னவுடி, சுப்பிரமணியபுரம் இந்த பஞ்சாயத்தில் தான் வேலை இல்லை. 10 பேர் 20 பேர் தான் வாரத்துக்கு வேலை பார்க்குறாங்க. மற்ற பஞ்சாயத்துலலாம் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பஞ்சாயத்தில் யாருமே எதுவுமே கேட்கல, அதனால வேலையே இல்லை. கேட்கணும், நம்மளும் போராட்டம் பண்ணணும். இப்போ அங்கெல்லாம் சொன்னோம்னா எங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, நாங்கள் வர முடியாதுங்கிறாங்க. நம்ம பஞ்சாயத்துலேயே இந்த பெருமுயற்சி பண்ணி எல்லாரையும் வர சொன்னால் எல்லாம் அவங்களும் சிரமப்படுற கூலிக்கு போகிறவங்க தான். அவங்களுக்கு டெய்லி நம்மளை வந்து பார்க்குறாங்க. 100 நாள் வேலைக்கு போராட்டம் பண்ணணும், டெய்லி வாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளும் டெய்லி வீட்டுக்கு போய் நிற்கிறோம், நோட்டீஸ் போடுறோம், விளம்பரம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவங்களால கேட்டால் வர முடியலப்பா, ரொம்ப சிரமமாக இருக்குது, தீபாவளி வேறு வந்துருச்சு, ஒரு தீபாவளியை கடந்து போகணுன்னா 15,000 செலவாகும், நாங்கள் என்ன பண்ணுறது, 100 நாள் வேலையே கடந்த 1 வருஷமாக 10 மாதமாக கொடுக்கல. ஒரு நபர் வந்து 10 நாளைக்கு மேலே வேலை பார்க்கல. அதுலேயும் குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 2 அட்டை இருக்குன்னு, அவங்க வீட்டில் 1 வாரம் தான் வேலை பார்த்துருப்பாங்க இந்த 10 மாதத்தில். நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. 100 நாள் பார்க்க வேண்டிய இடத்துல 1 வாரம் 7 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னா, மழை இல்லை, போதிய மழை இல்லை, விவசாயம் பொய்த்து போச்சு, எல்லாம் தென்னை மரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும், அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்தி விடணும். நம்ம ஒன்றிய அரசையும் கேட்குறோம், மாநில அரசையும் கேட்குறோம். இந்த 100 நாள் வேலையை செவி சாய்க்கிறாங்களே இல்லையா? சில பேர் சில அரசியல்வாதியை சொல்லுவாங்க நையாண்டிக்கா, 100 நாள் வேலையை போய்ட்டு அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்ணாமூச்சி விளையாடுறாங்கன்னு. ஏன்